அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த அருமையான பதிவினை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த அருமையான பதிவில் நாம் பார்க்க போவது தினப்பலன் 6/8/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 21ஆம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருதவ் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள் கிருத்திகை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று மாலை 4 மணி 9 நிமிடங்கள் வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:18 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:50 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. காரணம் இன்று அதிகாலை 5 மணி 9 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4 மணி 9 நிமிடங்கள் வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 6:18 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:18 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. ஹஸ்தம் சித்திரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். கடக லக்னம், இருப்பு 2 நாழிகை 4 வினாடிகள். இன்றைய நவ நாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமை என்பதால் குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். மேலும் நவகிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வணங்க குறைகள் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மேலும் இன்றைய தினம் அற்புதமான கிருத்திகை ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். என்னென்னா இன்றைக்கி கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமானை அற்புதமாக செவ்வரளி மாலை கொண்டு சேவித்து வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் விலகி சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். உங்கள் மனதில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக சித்திக்கும். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான் வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான இப்போக்கை கடைபிடிப்பது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் நளினத்தை கடைபிடிப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய தினம் சந்திர பகவான் உங்கள் அயனசயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் உலா வருவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை அநாயாசமாக வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு
கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக சில முன்னேற்றத்தை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் வியக்க வைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் வீடு மனை வாகனம் வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அற்புதமான சில வாய்ப்புகள் வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஜீவன பகவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உங்கள் ராசிநாதன் உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷமாக செய்து முடித்து அற்புதமான சில உயர்வுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்றைய தினம் கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் தந்தையாரின் மூலம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கன்னி ராசினர்களே, இன்றைய நாள் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் இன்றைய தினமும் உலா வருவதால் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக கூர்ந்து பயில்வது நல்லது. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம், கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தால் நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உங்களது கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருவதால் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓயும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும்.
விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரத்தில் நண்பர்களின் அதாவது பங்குதாரர்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனமாக இருந்து வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த கடனை வசூலித்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதால் மனதிலிருந்து வந்த கவலைகள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் பொறுப்பாக நடந்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பமே இல்லை என்ற அளவிற்கு தெளிவாக காணப்படுவீர்கள். உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் குழந்தைகளின் மூலம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரும். அதேபோல் சந்தோஷமான ஒரு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முக்கியமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை நிலவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து செல்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு சில விஷயங்கள் அற்புதமாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரித்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளையும் நல்ல பெயரையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். அதேபோல்
கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான சில ஒற்றுமையான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். பங்குதாரர்கள் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள்